தஞ்சை மாவட்டத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 8 பேருக்கு மத்திய அரசின் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு மத்திய அரசு விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி வருகின்றது. இந்த வகையில் கடந்த 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் நடந்தது. தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற துரைமாணிக்கம், மோகன் மற்றும் பணியில் இருக்கும் பத்மநாபன் ஆகிய 3 பேருக்கு தங்க பதக்கங்களை வழங்கினார். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் சரஸ்வதி, சரவணன், தெற்கு காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆல்பர்ட் டென்னிஸ், ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு சென்னையில் பணியாற்றும் முத்துகிருஷ்ணன், கும்பகோணம் தாலுகா காவல் நிலையத்தில் பணியாற்றும் சுரேஷ் ஆகிய 5 பேருக்கு வெள்ளிப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஏற்றுக்கொண்டார். சவாலான பணி, அந்த சவாலான பணியிலே சிறந்த சேவைக்காக மத்திய அரசின் பதக்கங்கள் பெறுகின்ற இந்த அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். சேவை செய்வதென்பது அதை சேவைகளை கண்டுகொள்ள வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் எண்ணங்கள் எத்தனையோ பேருக்கு இருப்பது இல்லை. இருப்பினும் அது அங்கீகரிக்கப்படும் போது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அங்கீகாரம் நம்முடைய எப்போதுமே எந்த இதுலையும் இல்லாத ஒரு உணர்வு என்ன அப்படின்னா பதக்கங்கள் பெறும்பொழுது நம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு பதக்கம் பெறும்போது நமக்கு பெருமையாக இருக்கும். அது மாதிரி நமது அணியை சேர்ந்தவர் ஒருவர் பெறும்போது நமக்கு பெருமையாக இருக்கும். என்னதான் நாம் வாங்குவது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த ஒரு உணர்வு காவல் பணியில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த இடத்துல வந்தாலும் அவர் கட்சிக்கு இவர் கட்சிக்கு நினைப்பாங்க. ஆனால் நம்ம பொறுத்தவரை நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்முடைய அணியை சேர்ந்தவர் பதக்கம் பெறுகிறார்கள் என்ற மகிழ்ச்சி இருக்கும். நமக்கான பெருமையாக நாம் கருதுவோம். அத்தகைய பெருமையான உணர்வுகளை நமக்கு அர்ப்பணித்துள்ள இந்த 8 பேருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.